900 ரூபா ரெண்டு எடுத்தீங்கன்னு சொல்லி கூடுதலாக சில்வர் பானைகள் வந்து மலிவு விற்பனை. வாழைப்பழம் தான் போட்டு கணக்கு சண்டை வந்து வியாபாரம் செய்து கொண்டு நிற்கிறார். பாருங்க பொங்கல் பானைகளை நல்ல வியாபாரம். கூடுதல் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி நகருக்கு நிற்கிறோம். நாளைக்கு பொங்கல். இந்த பொங்கலுக்காக சந்தை நிலவரம் கிளிநொச்சி எப்படி இருக்குது, சந்தையில் மக்கள் எவ்வளவு வந்து முண்டி அடித்து பொருட்கள் வேண்டினோம்ன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பொங்கல் நிகழ்வு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இவர் தான் தம்பி, பொங்கல் சாமான் மாட்டிட்டீங்களா? குடும்பம் இல்லையா? உருப்படுத்திட்டீங்களா? ஓ, பிள்ளைகளுக்கு. ஹலோ தம்பி, கைக்க மாட்டீங்களா? பொங்கலுக்கு கரும்பு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கரும்பு இருக்கு பாருங்க. பொங்கலுக்கு கரும்பு தானே வைப்பாங்க. இங்கே பொங்கலுக்கு கரும்பு என்ன சும்மா வைக்கலாமா? பொங்கலுக்கு கரும்பு தான் முக்கியமாக தேவை. ஐயோ, கவிழ்த்தி விட்டானா? இது வந்து கிளிநொச்சியில கனகபுரம் ரோட். இப்போ கனகபுரம் ரோட்டுக்கால போய் கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி நகர் வந்து பொங்கல், நாளைக்கு பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாளைக்கு பொங்கலுக்கு வந்து என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது, இன்றைக்கெல்லாம் வியாபாரம் எல்லாம் நடக்குது. இந்த கடைக்கு அவர் மீன் தொட்டி மீன் பண்ணுறோம். இவர் மீன் பண்ண போகிறாரோ? இப்போ நாங்கள் கிளிநொச்சி நகர் எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். கிளிநொச்சி கனகபுரம் ரோட் தான் கொஞ்சம் களை காட்டுறது, அதுதான் இப்போ முதல் காட்டுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வா இல்லை வா வாங்க. பொங்கல் பானையெல்லாம் வச்சிருக்கணுமா? கரும்பெல்லாம் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்க. இந்த பாருங்க எப்படி நிற்கிறாரு. வந்து பொங்கல் பானையெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. இப்போ வந்து பொங்கல் பானைகள் பாருங்கள். கடையை பாருங்கள் இப்படி இருக்காரு. சரியான க்ரௌட். எல்லா மக்களும் அள்ளுது. மலிவு விற்பனை. இதில் நிறைய பேர் பொங்கல் பானையெல்லாம் பண்ணுறாங்க. எல்லா கடையிலையுமே பொங்கல் பானை இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் மலிவு விற்பனை. பொங்கலுக்காக எல்லாம் போட்டு மலிவு விற்பனை இருக்கணும். இதெல்லாம் பொங்கல் பானை தான். எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சரியான க்ரௌட்டாக இருக்குது. கிளிநொச்சி கனகபுரம் வீதி கடும் க்ரௌட்டாக இருக்குது பாருங்கள். சரியான க்ரௌட். இன்றைக்கு நாளைக்கு பொங்கலுக்கு இப்போவே உடுப்பில் அடைக்கணும். போய் பார்ப்போம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கான்னு சொல்லி. பாரம்பரிய பொங்கல் பானை இது. இதில் நிப்பாட்டுங்க இருக்கலாம் சைட்டா. இதுதான் உண்மையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் பானை வழங்கினா. மண் பானையில் வழங்கினோம். இது இங்கே உற்பத்தி அனுப்பியிருக்கிறது. நிறைய பேர் பிறகு விற்பனை நடக்குது. உண்மையில் சந்தோஷம். இதெல்லாம் உண்மையில் இப்படி ஒரு இது வந்து டைப்பிங் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குற கஷ்டம். இந்தியாலேயும் அதுதான் இருக்குது. இந்த இதில் பாருங்கள், இதுலேயும் அதே இதுதான் பொங்கல் பானை. சரியாக இதெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்கள்.
அடுப்பும் இருக்கு என்ன அடுப்பும் இருக்கு. எங்கேயோ தூரத்துலேருந்து கொண்டு வந்துருக்கணும் நினைக்கிறேன். வாகனத்தில் வந்துருக்குது. முருங்கையிலேருந்து தான் கொண்டு வந்துருக்குறாரு அண்ணன் இந்த பொங்கல் பானை. என்ன விலையானது இந்த பானை? என்ன விலை இந்த பானை? இந்த பானை 800 ரூபா பானை. பாருங்க எப்படி இருக்காண்டு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி. இது எத்தனை கிலோ போடலாம் இதில்? இதில் எத்தனை கிலோ என்ன போடலாம் இந்த பானை? இதில் வந்து வெடி அண்ணன் என்னென்ன வெடி இருக்குது? எல்லா வெடியும் இருக்கு. நாங்கள் யூடியூப் கிடக்குறோம். இது என்ன வெடி? இது யானை வெடி. இது என்ன விலை? அது 100 ரூபா. எங்கேருந்து பாருங்க, எங்கே இது ஒன்று விற்கிறது இல்லைச்சா நீங்கள்? இது வியாபாரம் போகுதா அண்ணன்? போகுதானே? கொழும்பை விட குறைவு. இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் எப்படி உங்கள்கிட்ட வந்து வேண்டினான்? உண்மையிலேயே பொங்கலை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு கட்டாயம் பட்டாசு போட்டுவாங்க. மற்ற பண்டிகைகளை விட பொங்கலை அந்த பொங்கி ஊற்றும் போது பட்டாசு போடணுன்றது ஒரு தமிழர்கள் பாரம்பரியம். அதுக்காக மக்கள் ஆர்வமாக வந்து வேண்டுறாங்களே. நிறைய உங்களை இருந்ததை விட போயிருக்கு. இப்போ இன்றைக்கு போனால் தான் நாளைக்கு விற்க போகாது. மாட்டு பொங்கல் பெருசாக வடிக்க செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் முடியாது. கட்டாயம் பொங்குவாங்க, பட்டாசு போட்டே போவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சக்கரங்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி ஓகே. சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். சந்தைக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து வரியினம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய தம்பி என்னவே ஒரே சீனாவளி என்ன விலையாடா? அது 650. இது 650, இது 450. மாறி மாறி விலையை சொல்லாங்கடாப்பா. வீடியோடு இருக்கிற கணக்கு வித்துருக்குறியா? கணக்கு வித்தாச்சா? என்ன அங்கே அந்த சொல்லு என்ன வடிவேண்ட வந்திருக்கிறாங்க வேறுங்க. நிறைய வடிகள் இங்கே விற்கணும் பாருங்க. இங்கே மட்டும் இல்லை, அங்கால பக்கமும் வடி இருந்தால் கரும்புகள் எல்லாம் வேண்டி கொண்டு போயின மக்கள். இப்போ நாங்கள் அங்கால பக்கம் போய் பார்ப்போம். இங்கால பக்கம் தான் நிறைய பாருங்கள் நிறைய சாமான்கள் வேண்டி கொண்டு கூடுதல் எல்லோரும் வந்து கரும்புகள் தான் வேண்டினோம். இங்கால பக்கம் கரும்பு வியாபாரம் நடக்குது. கரும்பு வியாபாரம் செய்யணும். ஒரு கரும்பு என்ன விலை? ஒரு கரும்பு 400 ரூபாயா? அப்போ ஒரு கட்டாக இருக்கு. இதில் பாருங்க, ஒரு கட்டு வந்து 400 ரூபாயாம் இந்த கரும்பு. இதில் வந்து ஒரு கட்டு கரும்பு வந்து 400 ரூபாய்க்கு விற்கணும். நிறைய கரும்புகள் இருக்குது பாருங்க. இதில் இன்றைக்கு வியாபாரம் எப்படி போகுது உங்களுக்கு? கரும்பு நார்மலாக தான் போய்க்கு வந்துருக்கேன். முந்தி மாதிரி இல்லை. இப்போ கடைகள்லாம் கூட்டி போய்க்கு தானே. தோட்டெல்லாம் கடைகள் பெருசால் பெரிய அளவில் இல்லை. விரும்பி வேண்டி நம்ம அந்த கரும்புகளை வந்து வேண்டாங்க. இருந்தாலும் அந்த முந்தி மாதிரி வியாபாரம் இல்லை. குறைவு. இப்போதான் நின்று விற்றுருக்கோம். கொண்டு அப்படியே இருக்கா? அப்படியே கிடைக்கும். சரி. இன்றைக்கு பழங்கள் எல்லாம் எப்படி போகுது விலை? என்ன டைம் இல்லாட்டியும் பரவாயில்ல, காய்ச்சி வியாபாரிச்சிங்க. என்ன விலை போகுதா இன்றைக்கு? பழங்கள்லாம் வேண்டினமா மக்கள் விரும்பி? அப்படியேண்ணா. இந்த தரம் வியாபாரம் உங்களுக்கு குறைஞ்சா போயிருக்கு. வாழைப்பழம் போட்டு சனம் உள்ளுக்கு வாரதுக்கு வருது இல்லை. வெளியெல்லாம் போடுது. வெளியே 16 கடை இருக்கு. சனம் எங்கே போகும்? தேங்காய் கடை, வெற்றிலை கடை, பழக்கடை, மீன் கடை, இறைச்சி கடை, கோழி கடை, முட்டை கடை எல்லாம் வெளியே இருந்தா சன சந்தைக்கு வருவாங்க.
ரைட் பொங்கல்ல உண்மையில நீங்கள் இதை நம்பி தானே இருக்கிறீங்க. இது எங்க வருஷத்துக்கு ஒரு வருது. அவங்க டெய்லி ரோட்ல போட்டு விற்கிறாங்க. நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். இதை நம்பி தான் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இதை நான் 8 முறை பிரேசைக்கு சொல்லியும் நடவடிக்கை இருக்குது. எல்லாம் முடியட்டும், எல்லாம் பொங்கல் முடியட்டும். பொங்கல் முடியல எங்க இல்லை, பொங்கல் முடிஞ்சு தெரியாமல் தான் எங்களை போன வருஷம் இதே தான் சொன்னாங்க, இந்த வருஷம் இதே தான் சொன்னாங்க. அவன் வெளியே கடையை வியாபாரத்தை போட்டு அவங்க உழைச்சிட்டு போகிறோம். நாங்கள் மாத வரியும் கட்டிக்க வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். நம்பி தொழில் செய்யலாம் இருக்குது எங்கள் சந்தைக்கு. அதான் சொல்கிறேன், இந்த வருஷம் இப்படி இருக்கிறோம், அடுத்த வருஷம் இது செய்யலாமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அப்படி சனம் இல்லை சந்தைக்கு. வந்து வியாபாரங்களும் கடுமையாக போய்க்கொண்டிருக்கு பாருங்க, மரக்கறி வியாபாரங்கள். அதனால வெளியால வந்து எல்லாம் விற்கிறபடியே இங்கே சந்தைக்கு சனம் மாறியது இல்லை. பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு சரியா வியாபாரங்கள் முந்தைய மாதிரி இல்லை இருக்கு. இப்ப வந்து வெளியால கடைகள் கூடினபடி இங்கே வியாபாரங்கள் குறைஞ்சிட்டு சந்தைக்குள்ள. சந்தைக்குள்ள வரைய சாக்கி டிக்கெட்டுக்கு 20 ரூபா காசு கொடுக்கணும். இதே வெளியால சாக்கி டிக்கெட்டு காசு இல்லை. இங்க மரக்கறி வந்து 1000க்கு 40 ரூபா வரி எடுக்கிறாங்க. அதனால தோட்டக்காரர் வெளியால கொடுத்துட்டு போறாங்க மரக்கறி. சந்தைக்கு மரக்கறி உற்பத்தி வரலாம் குறைவு. அதனால பெரும் பிரச்சனையா இருக்கு. எல்லாம் நாங்க முழு கடைக்காரங்க கடன்லாம் இருக்கிறாங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன கொஞ்ச காலத்தை கடையை பூட்டிட்டு ரோட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம் பிரேமனுக்கு. அப்படியான நிலைமையெல்லாம் இருக்கு. மரக்கறியெல்லாம் விலை கூட தானே. கத்திரிக்காய் கிலோ 500 ரூபா. என்ன உருளைக்கிழங்கெல்லாம் விலை குறைவு. பீட்ரூட் விலை கூட 800 ரூபா. கறிமுளை 800 ரூபா. பைத்தங்காயெல்லாம் 800 ரூபா. மொத்த வியாபாரிகள் உழைச்சிட்டு போயிடுவாங்க. சில வியாபாரிகள் கொஞ்சம் கஷ்டம். அதான் பிரச்சனையா இருக்கு, பெரும் கஷ்டம். சரி மக்களே, இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ சந்தை நிலவரத்தை உள்ளுக்கலை பார்ப்போம். வணக்கம். இன்றைக்கு எப்படி வியாபாரம் போயிருக்கு உங்களுக்கு? இன்றைக்கு பொங்கல் நாள், நாளைக்கு பொங்கல். என்ன இன்றைக்கு மக்கள் கூடுதலாக மரக்கறிகள் தான் வேண்டி வினோம். என்னத்துக்கா இங்கே உள்ளுக்கு வந்து போன்றதை விரும்பினோம் இல்லையா? விரும்பினோம், உள்ளுக்கு வாரதை விரும்பினோம். இன்றைக்கு உங்களுக்கு வியாபாரம் போயிருக்குதா? அப்படியே இருக்கேன், எல்லாம் வந்ததெல்லாம் அப்படியே இருக்கேன். இங்கே பாருங்க, சரியான குறைவு இன்றைக்கு வியாபாரம். அண்ணன் வந்து வியாபாரம் செய்து நிற்கிறார். இன்றைக்கு எல்லாருமே குற்றச்சாட்டு இதுதான், பொங்கல் நாளில் வந்து வியாபாரம் கூட போகும். சரி அண்ணன் சொல்லுங்க, இன்றைக்கு பொங்கல் நாள் எப்படி வியாபாரம் உங்களுக்கு போகுது? பொங்கலுக்கு என்ன வியாபாரம் எப்படியா இருந்தால் பொங்கலை நம்பி நான் சாப்பாடு இப்போ என்ன பொங்கலுக்கு என்ன கரும்பு பழங்கள் அதான் வியாபாரம். மரக்கறியெல்லாம் கூட வேண்டுறாங்கல்ல, அப்படியா? மரக்கறி என்ன தேவைக்கு மட்டும்தான் வாங்குவாங்க, எந்த நேரம் பொங்கலுக்கு வாங்க மாட்டாங்க, வேண்ட மாட்டாங்க, எல்லாம் மச்சத்துலாம் இறங்குவாங்க. உங்களோட வளமையாக உங்களோட வியாபாரங்கள் எப்படி போகும்? வளமையாக இந்த வியாபாரம் இப்போ ஓடும். சில கத்திரிக்காய் விலை கூடும் குறையும். வளமையாக என்ன வியாபாரம் சொல்லி. இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்குது? இன்றைக்கு கொஞ்சம் அளவு பரவாயில்ல. எல்லாரும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்படி சிறாக விலை கூட விற்பாங்க, சிறாக குறைச்சி விற்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி விற்கிறீங்க? நான் குறைச்சிடுறேன், எல்லாம் குறைச்சி தான். கத்திரிக்காய் 350 ரூபா 380 ரூபா விற்கிறோம், 30 ரூபாச்சு விற்கிறோம் கிலோவுக்கு. உருளைக்கிழங்கு 160 ரூபா விற்கிறோம் கிலோ. அப்படியாண்ணா, சரி சந்தோஷம். யூடியூப்பில் வருமா? சரி, இப்போ நாங்கள் பானை வியாபாரம் செய்கிற பகுதிக்கு போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாக பானை வியாபாரம் எப்படி போகுது இன்றைக்கு உங்களுக்கு? மக்கள் விரும்பி எல்லாம் வேண்டி நம்ம உங்கள்கிட்ட வந்து போன வருஷம் நீங்கள் எப்படி வியாபாரம் செய்தீங்களா? இது எங்கேருந்து கொண்டு வர? இது எங்கேருந்து எடுக்கிறீங்க இதெல்லாம்? நீங்களே செய்கிறீங்களா இல்லை வேற ஆள்கிட்ட எடுக்கிறீங்களா? எடுத்து நீங்கள் இங்கே வியாபாரம் செய்கிறீங்களா? இந்த பானையெல்லாம் விரும்பி வேண்டினம்மா. இப்போ சில்வர் பானைகள் அலுமினியம் பானையோடு கூட வந்துட்டு இந்த பானையெல்லாம் மறந்தே போட்டாங்க எங்களுக்கெல்லாம். நாங்கள் சின்ன இதெல்லாம் பொங்கி சாப்பிட்ருக்கோம். வேண்டினோம் முதல்ல இல்லை இது இல்லை
என்னென்ன விலையில் இருக்குது இந்த பானை? இது 1 கிலோ பானை 500 ரூபா, 1.5 கிலோ பானை 600 ரூபா, 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரையும் பானை இருக்கு. மண்பானை சைஸுகளும். சரி, நீங்கள் எவ்வளோ காலம் அந்த தொழில் செய்கிறீங்க இங்கே? நாங்கள் ஒரு 15 வருஷமா தான். 15 வருஷமா செய்கிறீங்க. ரைட்டா. சரி அக்கா, சந்தோஷமா. பாருங்க பொங்கல் பானைகளை இதெல்லாம் வந்து நல்ல விலைக்கு விற்கணும். இது வந்து இந்த பொங்கல் பானை என்ன மாதிரி வியாபாரத்தில் என்ன மாதிரி விலையில் இருக்குது, என்ன மாதிரி கொடுக்குறீங்க, மக்கள் விரும்பி வேண்டினமா இருக்குதான் தம்பி. இந்த அலுமினிய பானைகள் வந்ததால எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் வருஷம் நாங்களும் போகும் வேதனைக்குரிய மாதிரி தான் அந்த தொழில் சேர்ந்து போகிறோம். முந்தி ஒரு காலம் நாங்கள் பானை வித்த பானையே கலைச்சி பிடிச்சி வேண்டி கொடுத்த காலம் நாங்கள். அப்படியா? மண்பானைண்டா அப்படி ஒரு பவர் இருந்தது. அதுக்கு 90ஆம் ஆண்டு காலப்பாடு. இப்போ இந்த 2010 வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் வேதனைப்பட்டு தான் இன்றைக்கு ஒரு வருஷம் நாங்கள் கடன்காரனாக போய்கொண்டே இருக்கிறோம். இது எங்க இருக்கிறீங்க? எங்க இருந்து இந்த இது பொருள் இந்த பொருள் எங்க இருந்து எடுக்கிறீங்க? இங்கே மட்பாண்ட பொருள் இங்கே செய்கிறார்கள். இங்கே செய்கிறார்கள்ட்ட நீங்கள் கொள்வனவு செய்து கொடுக்குறீங்க. விற்கிறது. நாங்கள் இந்த பரம்பரையாக இன்றைக்கு இன்டர்நெட்டில் 50 வருஷம் அனுபவம். 83ஆம் ஆண்டுலேருந்து அம்மாவுக்கு பின்னால் வியாபாரம் செய்ய அலுமினிய பானை தான் கூட எல்லாருமே வேண்டுறாங்க. இப்போ இந்த பானையில் விரும்பி வேண்டினோமா? இப்போ பெருசாக விரும்பி போட்டு ஒரு 1,00,000 பேர் இருக்கான்னு சொன்னாங்க. இன்றைக்கு எங்கள் கிளிநொச்சியில் வந்து முக்கியமாக பிரதானமான ஒரு 500 பானை தான் இந்த மட்பாண்ட பொருட்கள் செய்திருக்கிறாங்க. மற்ற எல்லாம் இப்போ அலுமினிய பானை ரெடிமேட் பானை செய்ததான் இந்த மலையோட கிட்டத்தட்ட ஒரு 2000 பானைக்கு மேலே படிச்சுட்டேன். அதெல்லாம் உற்பத்திக்காரருக்கும் பேருதான் இல்லை. இதோ உங்களுக்கு லாபம் வருமா இதில்? இப்போ சரியாமல் அலுமினிய பானையில் விட எங்களுக்கு ஒரு பானைக்கு 180 ரூபா 200 இருக்குது. அதுக்கு மேலே வச்சு விற்கல. சில விலை 100 ரூபாயும் கிடைக்கும், சில விலை 50 ரூபாயும் கிடைக்கும். என்ன விற்கணுமே இப்படியே பானைக்காரனுக்கு காசு கட்டணும்னா இப்படி ஆகணுமே. லாபங்களுக்கு சார் நாங்கள் நாடையிலாது சனாத்தை பாருங்க. எங்களை நாங்கள் இது 15 வருஷமாக இருக்கிறோம். அதுதான் இங்கே வரக்கூடாது. மட்பாண்ட பொருள் வேதனை தாங்கலாம் தான் இல்லை ரோட்டாக போட்டு வியாபாரம். அதுதான் செய்த பானையை விற்கத்தானே வியாபாரம். யாரும் நாங்கள் மரணம் இருக்கலாது. அதுக்காகத்தான் எல்லாரும் ரோட்டாக நின்று இந்த வியாபாரத்தை செய்யணும். ஆனால் ரோட்டாக நின்று செய்தாலும் அலுமினியம் தான் போகும். அதான் விரும்பி வேண்டாங்க. கிட்டத்தட்ட 2 பானை நாங்கள் விற்ற மட்டும்னா 20 பானை அலுமினிய பானை போகும். அலுமினிய பானை போகுது. 2க்கு 20 பாருங்க. ஒன்றும் செய்யலாது. இல்லாட்ட மனவேதனையும் வந்து சொல்ல இயலாது. என்ன விற்கிறதுக்கு ஒரு கவலை இருக்கு. அதுதான் மட்பாண்ட பொருள் செய்து விற்கிறண்டும் ஒரு கவலை. அப்படி ஒன்றும் இருக்கு. மற்றது நாங்கள் விற்கிற காசு தொழிலாண்டு ஒரு சண்டையும் இருக்குது. அப்படி சரி, அதை சொல்லத்தானே வேணும். ஒன்றும் செய்யலாது. அது எனக்கு தெரியும். நீங்கள் காசை தாங்க சொன்னால் இப்படி தான் பட்டி குட்டிக்கு இப்படி தான் கொடுக்கணும். சரி, ஓகே வந்து விரும்பி கேட்டால் தான் ஒன்று விற்கிறோம். சரி, ஓகே. தேங்காய் வியாபாரம் செய்கிற பக்கம் வந்திருக்கிறோம். பொங்கலுக்காக தேங்காய் வியாபாரங்கள் போகுதா? அக்காவும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். என்ன வியாபாரம் செய்கிறோம் நீங்கள் தானே, அதைத்தான் கேட்குறோம். அக்கா வந்து எவ்வளோ காலமாக அதை செய்கிறீங்க? 10 வருஷமா செய்கிறீங்க. பொங்கல்ண்டா எல்லாம் தேங்காய் வேண்டுவாங்க. இன்றைக்கு வரலன்றீங்க என்னத்துக்கா? எல்லாரும் இதே குற்றச்சாட்டை தான் சொல்லினோம். எல்லாரும் வெளியில செய்யணும். சனம் பெறுது இல்லை. அதுக்கு என்ன செய்யலாம்? அதான் என்ன செய்ய? அப்படி ஒரு நடவடிக்கை செய்யலாம். சரி, நல்லது. அம்மா டைம் ஒரு அடுத்தான் கொஞ்சம் அவசரமாக கதைக்கிற அம்மாட்ட கேட்போம் என்னண்டு. அம்மா சொல்லுங்க, இப்போ தேங்காய் நீங்கள் எவ்வளோ இப்போ இந்த பொங்கலுக்காக எவ்வளோ வியாபாரம் செய்துட்டீங்க? என்னத்துக்காகம்மா? நீங்கள் இந்த பொங்கலை நம்பித்தான் இவ்வளவு முதலீடு செய்துட்டீங்க. இவ்வளவு வேண்டலையான்னு சொன்னா உங்களுக்கு தானே பாதிப்பு. எவ்வளோ காலமா இந்த வியாபாரம் செய்கிறீங்க? 72ஆம் ஆண்டுலேருந்து செய்கிறீங்க. உங்களுக்கு கண்ட ஒரு தனி இடம் இருக்குது இங்கே. ஆனால் நாளைக்கு பொங்கலுக்கு உங்களுக்கு அதுக்குரிய வியாபாரம் போகும் இல்லைண்ணே? தேங்காய்
வெத்திலை வியாபார பக்கம் வந்திருக்கோம். வெத்திலைகள் கற்பூரங்கள் என்று வச்சிருக்கணும். அந்த பக்கம் வாரம். ஏன் என்னத்துக்கு அப்படி சொல்றீங்க? தெருவாக ரோட்டு ரோட்டாக கடை இது ஒரு சந்தையாகும். நாங்கள் இன்றைக்கு 2 வட்டாலும் ஏறக்குறைய ஒரு 50 வருஷம் காலத்துக்கு சந்தை வச்சிருந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ சந்தையில் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய வேதனையோட இருக்கு. இன்றைக்கு வியாபாரம் உங்களுக்கு ஓடல போகல என்னென்ன போகும் வெளியில இப்படி ஒரு இது இருக்கிறதால முழுக்க அங்கே முழுக்க கனகபுரம் முழுக்க கடை ரோட்டு ரோட்டா கடை. பிறகு இந்த சந்தை இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு நாமளும் ஒன்றும் செய்யலாத ஐயா. யார்ட்டும் கிடைக்கவுமே இல்லை கொள்ளவுமே இல்லை. நாங்கள் செத்து மடிக்கிறோம். நீங்கள் இதைத்தான் வாழ்வாதாரமாக வச்சுருக்கிறீங்க. எந்த அதானே சொன்னேன் 50 வருஷம் 50 வருஷமாக அந்த வியாபாரம் செய்கிறீங்க. 50 கூட 72ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. உங்களை மக்கள் விரும்பி செய்தாலும் ஆனால் வெளியில் வந்து இருக்கிற கடைகளால் உங்களுக்கு வசதி வேண்டிட்டாங்க. நீங்கள் சந்தையில் பார்த்துருக்குறீங்க எத்தனையோ இடங்கள். இப்படியான சந்தை ஒரு இடமும் இதேதோ அந்த பாட்டுகள் மாதிரி கடை முன்னுக்கு வாங்குவாங்க. அங்கனக்கு அந்த பாறைக்கடையில் வாங்குவாங்க. உள்ளுக்கு இருக்கிற நாங்கள் எல்லாம் செத்து மாட்டிக்க வேண்டிய அரைவாசியில் செத்துட்டோம். இருக்கிறோம் பார்ப்போம். சரி அம்மா சரி ஓகே. சந்தை முழுக்க டிப்போ ரோட்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் இல்லை கேள்வி. என்னத்துக்கு அப்படி சொல்கிறீங்க? முழுதாங்கால வெளியால கடையில் கொடுத்து இங்கே ஒரு விதமான சனமும் உள்ளுக்கு பதில் வரி கொடுக்கணும். 20 ரூபா சைக்கிளுக்கு உள்ளுக்கு அது இல்லாமல் ஆக்கினா கொஞ்சம் கூட சனம் பெரும் வந்து போகும். வெளிக்கடையிலாம் எடுக்கும். சும்மா பேமெண்ட்டாக போட்டுவிக்கலாம். இந்த 20 சந்தனம் வேண்டி எத்தனை சந்தனம் கிடக்குறாங்க? 20 சந்தனத்தில் இவ்வளோ சந்தனம் கிடக்குன்னா இந்த ஃபுல்லாக வியாபாரம். 1 2 3 4 5 6 கிடக்குன்னா 14 பேர் தான் வியாபாரம் செய்யுங்க. 14 பேருக்கு தான் வியாபாரம் செய்திருக்கிறீங்க. பொங்கல் வியாபாரம். அப்புறம் என்னண்டு இதுக்கு காசு கட்டணும் 6500 ரூபா மாதம் கட்டணும். அதை விட இது குப்பை காசு எல்லாம் கட்டி எல்லாம் பொடியால் கொடுத்துருக்கு. நாங்கள் உள்ளுக்கு இருந்து கஷ்டப்பட்டு கரண்ட் காசு. சரி அண்ணா ஓகே. இப்போ நாங்கள் இந்தியாவில் பக்கம் போய் கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் வந்து கூடுதலாக மக்கள் வந்து வேண்டினோம். கூடுதலான பழக்கடைகள் இருக்குது. இந்த பழக்கடைகளுக்கெல்லாம் கூடுதலான முறையில் வியாபாரங்கள் போய் கொண்டிருக்கு. அந்த பக்கம் தான் இப்போ பார்க்குறோம். நாளைக்கு பொங்கலில் வந்து எப்படி மக்கள் முண்டிட்டு வேண்டுறாங்க அந்த சம்மந்தமாக தான் நான் இப்போ காட்ட போகிறேன். கிளிநொச்சி சந்தையில் உண்மையில் வியாபாரங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கு தான். ஒரு சைட்டில் வியாபாரங்கள் குறைய போனாலும் ஒரு சைட்டில் வந்து வியாபாரங்கள் கூடுதலாக நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து பழக்கடை பக்கம் தான் நிற்கிறோம். வியாபாரங்கள் எப்படி போகுதுன்னு அவங்கள்ட்ட கேட்கலாமட்டா. எல்லோரும் பிஸ்னஸில் வந்து கூடுதலான கவனம் செலுத்தினோம். அதால் வந்து வேண்டியலாது பழக்கடை தான், எல்லாமே பழக்கடை தான் இருக்குது. அடித்து பிடிச்சி மக்கள் வேண்டினோம். பொங்கலுக்காக தரம் வந்து வேண்டினோமா இங்கே நல்ல வியாபாரம். இப்போ கூடுதலாக உள்ளுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறோம். வெளியில் கடைகள் இருக்கிறதால இங்கே வரியணும் இல்லையான்னு. அது என்ன மாதிரி அதால் இங்கே உள்ளுக்கு வரியணும் இல்லைன்னு சொல்லினோம். சரி ஓகே. அண்ணன் பயப்படுற கதைக்கிறதுக்கு ஓகே. சரி நாங்கள் இந்தியாவில் பக்கம் எடுப்போம். ஓகே நாங்கள் எப்படி இருந்தாலும் வியாபாரங்கள் போய்கொண்டிருக்கிறது. சமமாக எடுப்போம்.
போய்க்கொண்டிருக்கு. நாளைக்கு பொங்கலை முன்னிட்டு கூடுதலான மக்கள் வந்து இதில் கூடுதலாக வந்து சில்வர் பானைகள் இருக்குது. சில்வர் பானைகள் விலையில் எப்படி போகிறதோ நாங்கள் பார்க்க போகிறோம். மக்கள் சில்வர் பானையை வேண்டினமா இல்லையா கூடுதலாக வந்து சில்வர் பானைகள் வந்து இருக்கு பாருங்க. இந்த பானையெல்லாம் ஒரு கிலோவா? எத்தனை இஞ்சி இது? 12 இஞ்சி வந்து 800 ரூபாயா? 12 இஞ்சி பானை வந்து 800 ரூபா. இது 1 கிலோ பொங்கு மட்டும் சொல்லினோம். இதில் வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் பண்ணுறது நான் நினைக்கிறேன் மண்பானையை விட கூட சில்வர் பானையை தான் மக்கள் வேண்டினோம். இதில் வந்து வியாபாரம் அளவிடினம் பாருங்க. வித்தியாசமான முறையில் இது செய்யணும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது எவ்வளோ ஒன்று பேக் ஒன்று கொடுக்குறீங்க? இந்த பேக் ஒரு பேக் 150. மக்கள் வேண்டி நம்ம விரும்பி வந்து எந்த இடம் நீங்கள் கண்டிலேருந்து வந்து செய்கிறீங்களா? கண்டியில் படம் படம் கண்டிலேருந்து வந்து அண்ணன் செய்கிறாரா? வியாபாரம் நல்லா ஓடுதுன்னு சொல்கிறேன். கடை பக்கம் குறைவாக தான் நிற்கிற மக்கள். இதில் ஒரு மலிவு விற்பனை கடை வந்து போட்டுருக்குது. இதில் வந்து மலிவு விற்பனை வியாபாரங்கள் போய்கொண்டிருக்கு பாருங்க. எல்லாம் விலை குறைவு தான் போட்டிருக்கிறோம். 900 ரூபா. ஷர்ட் 1000 ரூபாயா? வியாபாரம் எப்படி போகுது அண்ணன்? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா மக்களும் வந்து வேண்டி நம்ம நல்லா விலை குறைய கொடுக்குறீங்க விலைக்கா? இந்த ஷர்ட்டில் என்ன விலை கொடுக்குறீங்க? ஒரு ஷர்ட் எடுத்தால் 1500 ரூபா, 2 ஷர்ட் எடுத்தால் 2500 ரூபா கொடுக்குறோம். புதிய டிசைன் வந்துருக்குது. புதிய டிசைன் என்ன? இதை விட வேறு என்ன சேலில் போடுறீங்க? இப்படி டிஷர்ட் கொடுக்குறோம். ஒரு டிஷர்ட் வந்து 900 ரூபா, 2 எடுத்தீங்கன்னு சொன்னால் 1500 ரூபா கொடுக்குறோம். 2 எடுத்து 1500. அதே மாதிரி என்ன இந்த ஷார்ட்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து 1 எடுத்தால் 900 ரூபா, 2 எடுத்தால் 1500 ரூபா கொடுக்குறோம். சரியா லாபமா? எல்லாம் லாபம் கொடுக்குறோம். அது மாதிரி இந்த ஷர்ட் இருக்குதானே ட்ரெக்கிங் ஷர்ட், இது வந்து 1 வந்து 1400 ரூபா, 2 எடுத்தால் 2500 ரூபா கொடுக்குறோம். 2500 ரூபா. அதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த கவுண்ட் இருக்குதானே, இது வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெளியில என்ன விலை? இது பழமையா போற விலை? இது 1500 ரூபா விற்கிறது, நாங்கள் 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 900 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இந்த ஷர்ட் வந்து இந்த இப்போ நாங்கள் காட்டின ஷர்ட் வந்தானே, இந்த ஷர்ட் ஒரு ஷர்ட் விலைக்கு 2 ஷர்ட் விலைக்கு நாங்கள் ஒரு ஷர்ட் விலைக்கு 2 ஷர்ட் கொடுக்குறோம். ஒரு ஷர்ட் விலைக்கு 2 ஷர்ட் கொடுக்குறோம். சரியா லாபம்.
ஏன்னா எவ்வளத்துல உங்களோட கடை இருக்குது இப்போ? எங்களோட கடை இருக்குது கிளிநொச்சி டவுனில் பழைய கச்சேரிக்கு பக்கத்தில் எஃப்சி பெசன்ட் கலெக்ஷன்ற கடை தான் எங்களோட கடை. பொங்கலுக்காக அப்படி செய்யலாம் இல்லை அது நாங்கள் இனி எதிர்பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து இது மாதிரி சேல் மக்களுக்கு மலிவான விலையில் தரமான சாமான் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது மாதிரி முழு கடையும் நாங்கள் சேல் தான் போட்டுருக்கோம். சரி. அபிஷேகம்